நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். நாளைக்கு இந்த லெவல்ஸ வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 25,670 இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் ரெஸ்டன் ஆயிடுச்சுன்னா, 25,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல வந்து மார்க்கெட் 25,560 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல புல் பேக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும், ஸோ இந்த புல் பேக் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிடுச்சா, பை ஆக போதா அப்படிங்கிறத பத்தியும் பார்ப்போம். ஸோ நேத்து நான் சொல்லியிருந்த மாதிரியே கிளியரா 25,670க்கு கீழ மார்க்கெட் ரெஸ்டன் ஆயிட்டு 25,560 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ என்னோட வீடியோவை நீங்க பார்க்குறீங்க புதுசா இருந்ததுன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நேத்து வீடியோவை பார்த்துட்டு வந்து பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நாளைக்கான நியூஸ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிரிங்னாலயோ என்னமோ தெரியல, நல்ல ஒரு பிக் ஃபால்க்கு பிறகு நல்ல ஒரு பிக் புல் மூவும் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சிருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து என்ன பை ட்ரெண்ட்ல இருக்கா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா? இன்னும் செல் ட்ரெண்டே தான் இருக்கா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அப்படின்னாலே ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மெயின். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆனா தான் ட்ரெண்ட் வந்து பை ஆர் செல் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ என்னோட அனாலிசிஸ் அப்படிதான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டில் நோ இட்ஸ் எ டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தான் இன்னமும் இருக்கு. ஸோ எந்த லெவலுக்கு மேல வந்து சஸ்டெயின் ஆனா ட்ரெண்ட் பை ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,950 அப்படிங்கிறது தான் முக்கியமான இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து பைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனுக்கு சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த இடத்துல கண்டினியூ பிரேக் அவுட் ஆயிட்டு ஸோ 25,950க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு ட்ரெண்ட் பையும் ஆகலாம். ஸோ பட் ஸ்டில் நோ இன்டர் டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து பை ஆகணும்னா 25,950க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். பிரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் நடந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் பை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் 25,950. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் பை. டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் பை. ஸோ அதுக்கு பிறகு நம்ம எங்க லெவல்ஸ் இருக்குங்களா செக் பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் நடந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா அகைன் ஃபால் ஏற்படலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ 25,950 இன் கமிங் ட்ரேடிங் செஷன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா அல்லது அகைன் வந்து ட்ரெண்ட் டவுனுக்கு சாதகம் பிரேக் அவுட் ஆகுதாங்கிறது இந்த லெவல் ரீச் ஆன பிறகு நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு வியூ. இப்போ நம்ம பார்த்து ட்ரெண்ட் வந்து பைல இருக்கா, செல் இருக்கா, எதுக்கப்புறம் வந்து பைக்கு சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான வியூ. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 25,850. ஸோ 25,850க்கு மேல 25,850க்கு மேல மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம அகைன் மார்க்கெட் 25,950 வரைக்கும் போகலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அகைன் மார்க்கெட் 25,950 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மட்டும் தான் ட்ரெண்ட் பை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த லெவல் ரீச் பண்ண பிறகு பிரைசேஷன் ட்ரெண்டுக்கு சாதகம், அதாவது இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, அதுக்கு சாதகம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அகைன் ஃபால் ஏற்படலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,950 ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 25,850க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 25,950. ஒருவேளை 25,850 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனது சஸ்டெயின் ஆக முடியல, ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அகைன் ஃபால் ஏற்படலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அகைன் மார்க்கெட் 25,550 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது நாளைக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல் 25,850க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியலன்னா 25,550 வரைக்கும் வரலாம். ஒருவேளை 25,850க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அகைன் 25,950 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல இங்க ஏதாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,730க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டா கூட அகைன் 25,550 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்க ஒருவேளை என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட அனாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒருவேளை இந்த வீடியோல நடக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.